தந்தையர் போல் வழிநடத்தும் இளவரசன் அண்ணா அவர்களை உரையளிக்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வெற்றி வேட்கை அப்படின்னு ஒரு புத்தகத்தில் ஒரு வரி ஒன்று இருக்கும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு ஒரு அந்த பாடல் வரி கேட்டிருக்கீங்களா? அது தெரியும் உங்களுக்கு, அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? படிக்கிறதுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க, பிச்சை எடுத்தாவது நம்ம படிக்கணும்னு சொல்லுவோம். அந்த ஒரு இதுக்கு அப்போ கல்வியோட முக்கியத்துவம் உணர்ந்து அவங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் உணரணும். ஓகேவா? இப்போ கல்வி ஒன்று தான் நம்ம இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரே ஆயுதம், அதுதான். அப்படி தானே? ஆயுதம்னா என்ன அர்த்தம்? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயர்நிலையில் நம்ம ஒரு அலுவலராக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த கல்வி மட்டும்தான். பிரபு சொன்னார்ல, ஒவ்வொரு கிரேடாக கலெக்டர் இருப்பாங்களா, ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சியர் கலெக்டர் தானே, அது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன இருக்கணும், ஹை லெவல் நாலேஜ் இருக்கணும், நிறைய எக்ஸாம் எழுதணும். அது கீழே எஸ்பி இருப்பாங்க, ஐஎஃப்எஸ் இருப்பாங்க, ஆடியோ இருப்பாங்க, தாசில்தார் இருப்பாங்க, விஓ இருப்பாங்க. ஒவ்வொரு கிரேடாக போவோம். நீங்கள் எந்த அளவு மார்க் எடுக்கிறீங்களோ, எந்த அளவு உங்களுடைய அறிவுத்திறன் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுற எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகும். ஓகேவா? அதை நீங்கள் நல்லா உணர்ந்து இந்த வயசுலேருந்து என்ன பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக 26 சென்டர் நம்ம இந்த மகாத்மா காந்தி மாநில படிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 26 சென்டரில் அதிகமாக மக்கள் என்னது ஸ்டூடெண்ட் உள்ள ஒரே சென்டர் இது டிஎன் பாளையம். இங்கே 80 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே 41 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க, 31 மாணவர்கள் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய சும்மா இங்கே ஃபோட்டோ எடுத்து அப்படி கிடையாது, ஒவ்வொரு பதிவுமே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு அப்படி தானே? நேற்று இந்த டியூஷன் நடந்ததாங்க? நடக்கலை. நேற்று பதிவு இல்லை, குரூப்பில் பதிவு இல்லை. முந்தா நாள் நடந்தது, போட்டிங்க. 80 பேர் மொத்தம், 65 பேர் தான் வந்திருக்கீங்க, 15 பேர் காணும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, உங்களை டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். நீங்கள் செட்டு போட்டு எல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்களா அவங்க டீச்சரு? வைக்கிறாங்களா? சரி, ஓகே. அது ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அதுவும் நல்லா பண்ணுங்க. இப்போ சார் சொன்னார்ல 7.5 சொன்னார்ல, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. குறிப்பாக நம்ம எம்சிடிஸில் படிக்கிற எல்லாமே அந்த அரசு பள்ளி மாணவர் தான் படிக்கிறோம். 6ஆவதுலேருந்து 12 வரையும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சுன்னா 7.5 இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு நீட்டு ஜேஇ எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு தராங்க. அதெல்லாம் உங்கள் ஆசிரியர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வாழ்க்கையில் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எம்சிடிசி நோக்கமே என்ன, உங்களை நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு திருப்பி என்ன பண்ணுங்க, சமுதாயத்துக்கு திருப்பி நீங்களும் செய்யணும். அப்படி தானே? இல்லைன்னா அப்படி அந்த எண்ணத்தோடு தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. எல்லாமே அதே எண்ணத்தில் உள்ளவங்க. அப்படி தானே? இப்போ என்டிஎஸ்ஓ அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்டிஎஸ்ஓங்கிறது இப்போ ஜேபிஐ